பார்த்தீங்கன்னா Simpson இன்ஜினோட பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்திருக்கும். இனி பார்த்தீங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டோட இவோகோ இன்ஜினோட பார்த்தீங்கன்னா ஃபுல் கியர் ஆக்சிலில் பார்த்தீங்கன்னா சடன் டார்க்னா கிளச்சிலேருந்து கால் எடுத்த உடனேயும் பார்த்தீங்கன்னா வீல் சுற்றிட்டு சீறிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இபி ஆக்சிலில் கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றுற மாதிரி இருக்கும். இதே புல் கியர் ஆக்சிலில் இருந்தால் சடன் டார்க் கொடுக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல சிக்கிட்டு லாக் ஆகி சடனாக விட்டிங்கன்னா அப்படியே இன்ஜின் ஆஃப் ஆகிறதா பார்க்கும். இதில் முடிஞ்ச அளவுக்கு இன்ஜினோட பவர் எடுக்கிறதுக்கு பார்க்கும், நின்று எடுக்கும். அதுதான் கான்செப்ட். லோடும் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு அந்த மாதிரி ஏரியாக்குள்ள கம்மியாக கொடுக்குங்க. ப்ளஸ் ரோட் ஸ்பீடு 40 கிலோமீட்டர் கொடுத்துக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இப்போ நியூ ஹாலண்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மாடல் வந்திருக்குங்க. 2023 லான்ச் ஆக போகிற மாடல். அதாவது 2023 அப்டேட்டுன்னு சொல்லலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாடல்லையும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் 45 HP மாடல்லையும் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நியூ ஹாலண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெரிட்டேஜ் எடிஷன் ஒரு மாடல் இருக்கும். அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா Simpson இன்ஜினோட 3230 இதிலலாம் பார்த்தீங்கன்னா Simpson இன்ஜினோட பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்திருக்கும். இனி பார்த்தீங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டோட இவோகோ இன்ஜினோட பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வரப்போகுதுங்க. அந்த அப்டேட் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டில் இந்த பொங்கலுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாடலுக்கு ஆஃபரும் விட்டுருக்குறாங்க. அந்த ஆஃபர் டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இப்போ நியூ ஹாலண்டில் இந்த இன்ஜின் கொடுத்ததுனால என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ 47 HP கேட்டகரியில் வருது. A1 அதாவது வெர்ஷன் 1 டிராக்டருங்க. A1 A2 A3 A4 அந்த மாடல் இருக்குது. A1ல் 2 வீல் டிரைவுங்க, A2ல் 4 வீல் டிரைவில் 2 ஆப்ஷன் இருக்குது. A2 A3 A4ல் சட்டில் ஷிஃப்டோட இல்லை 4 வீல் டிரைவில் பெவல் ஆக்சில், 4 வீல் டிரைவில் அந்த ஸ்ட்ரெயிட் ஆக்சில் அந்த மாதிரி ஆப்ஷனோட வச்சு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மாடல் வந்துக்கிறாங்க. சேம் 4710 இன்ஜினை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் கொடுத்துருக்காங்க. 4710 இருக்கிற இன்ஜின் அதே இன்ஜின் போட்டு இந்த மாதிரி மாடலில் இந்த டிராக்டர் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டிராக்டர் எப்படி இருக்குன்னு டாப் டு பாட்டம் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா கிளாசிக் டிசைன் கொடுத்துருப்பாங்க. நீட்டாக இருக்கும். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க, பக்காவாக இருக்கும். அதோட இந்த 4710 கம்பேர் பண்ணுறப்போ இந்த டிராக்டரில் வீல் பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. மெயினாக இந்த டிராக்டர் ட்ராலி யூசேஜ் அதாவது ஹாலேஜ் ஒர்க் சூப்பராக இருக்கும். எப்படின்னா இபி ரிடக்ஷன் கொடுத்துக்கிறாங்க, பிளான்ட் ரிடக்ஷன் ஆக்சில் கொடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் ரோட் ஸ்பீடு 40 கிலோமீட்டர் கொடுத்துக்கிறாங்க. இப்போ ரேட்டட் RPM 2100 நீங்கள் போகிறப்போ 37-38 தொடுங்க. 2600-300 RPM ஃபுல் ஸ்பீடை ரீச் ஆகிறப்போ 40 கிலோமீட்டர் ரோட் ஸ்பீடு கொடுக்குங்க. சரியான ரோட் ஸ்பீடு. மெயினாக ஹாலேஜ் ஒர்க் இந்த டிராக்டர் பக்காவாக இருக்குங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட்னா இபி ஆக்சில் பெஸ்ட்டா புல் கியர் ரிடக்ஷன் ஆக்சில் பெஸ்ட்டான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஆக்சில் எதை வச்சு நம்ம குவாலிட்டி சொல்ல முடியும்னா ஆக்சிலில் கொடுக்கக்கூடிய பேரிங்கு கியர்ஸு அதோட குவாலிட்டி வச்சு தாங்க ஆக்சில் நான் குவாலிட்டியாக இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியுங்க. புல் கியர் ஆக்சில் என்னென்னா சடனாக டார்க் இருக்கும். ஏன்னா ஒரே கியரில் ரிடக்ஷன் ஆகிறதுனால இன்ஜின் பவர் சடனாக கொடுக்கும். அதே பார்த்தீங்கன்னா இபி ஆக்சிலில் 3 கியரில் ரெடியூஸ் ஆகி டயருக்கு பவர் வர்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நம்ம இப்போ புல் கியர் ஆக்சிலில் பார்த்தீங்கன்னா சடன் டார்க்னா கிளச்சிலேருந்து கால் எடுத்த உடனேயும் பார்த்தீங்கன்னா வீல் சுற்றிட்டு சீறிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இபி ஆக்சிலில் கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றுற மாதிரி இருக்கும். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கியர் டெக்னாலஜி. இதுக்கு பேர் தான் ரிடக்ஷன் யூனிட்டுங்க, பிளான்ட் ரிடக்ஷன் யூனிட்டு. இதில் என்னென்னா உள்ள சன் கியர் ரிங் கியர் மூலமாக பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது 6 மடங்கு ஸ்பீடு 1 மடங்காக கன்வெர்ட் ஆகி வரும். இப்போ 6 மடங்கு ஸ்பீடை 1 மடங்காக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுனால பவர் அதிகமாக இருக்குங்க. மெயினாக இந்த மாதிரி ஆக்சில் கொடுக்குற காரணமே லோடை ரெடியூஸ் பண்ணுறக்காக, ஆக்சில் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறக்காக அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ட்ராலி ஸ்பெஷல்னால் இந்த ஆக்சில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. ஹாலேஜ் ஒர்க்கில், ரோடு யூஸில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் யூசேஜில் எல்லாத்துலேயுமே பக்காவான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். மெயினாக நீங்கள் புல்கீராக இருந்தாலும் சரி, பிளான்ட்ரி ஆக்சிலாக இருந்தாலும் சரி, எந்த ஆக்சிலாக இருந்தாலும் நல்ல ஒரு புல்லிங் பவர் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் போடணுங்க. வெயிட்டை போட்டால் மட்டும்தான் நல்லா பவரை எடுக்க முடியும். டிராக்டரோட முழு பவரை எடுக்க முடியும். அதாவது வெயிட் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா டயரில் வெயிட் உட்கார்ற வரைக்கும் நல்ல ஒரு புல்லிங் பவர் இருக்கும். அதாவது ட்ராக்ஷன் அந்த கிரிப் நல்லாயிருக்கும். நிலத்தில் நல்ல கிரிப்பு கிடைக்கும். நல்ல கிரிப்பு கிடைக்கணும் டயரில் அப்படின்னா இங்கே வெயிட்டு போட்டால் மட்டும்தான் நல்லா கிரிப் கிடைக்கும். அது என்ன ஆக்சில் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாலும் அதுதாங்க மெயின் கான்செப்ட். அதை நீங்கள் மெயினாக பார்க்கணும். டிசைன் வைஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பேலர் ஓட்டுறவங்களுக்கு, பேலர் ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போவாங்க.
அதே மாதிரி ட்ராலி யூசேஜுக்கு, இன்ஃபீல்டர் யூசேஜுக்கு கூட இந்த டிராக்டர் வந்து யூஸ் பண்ணலாங்க. கரும்பு ஹார்வெஸ்ட்டுக்கு ட்ரெய்லராக யூஸ் பண்ணலாம். அதே ஓன் யூஸ்க்கு இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து பக்காவாக இருக்குங்க. மெயினாக பேலரு ப்ளஸ் ட்ராலிக்கு வந்து இந்த டிராக்டர் வந்து மாஸ்டர்னே சொல்லலாம். நம்பர் 1 பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இந்த டிராக்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா கிளாசிக் டிசைன் இருக்குங்க. நியூ ஹாலண்டோட கிளாசிக் டிசைன் இது. ஹெரிட்டேஜ் எடிஷன் சொல்லிட்டு கொடுத்துக்கிறாங்க. ஹெட்லைட்டு எல்லா ஒர்க்கும் நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் டிசைன் வைஸு, இன்ஜினுக்கு காத்தோட்டம் எல்லாமே பக்காவாக கொடுத்துக்கிறாங்க. இந்த பானட் வந்து ஓப்பன் பண்ணுறது சைடு போர்ஷன் மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கலாங்க. இதில் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இவோகோ இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிம்சனோட இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க. சிம்சனோட பார்த்தீங்கன்னா அந்த 246 டைனாட்ராக்லாம் ஒரு அந்த மாதிரி இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிவிட்டு இவங்களோட நியூ ஹாலண்டோட இவோகோ இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 2931 சிசிங்க. இன்ஜினோட சிசி பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட பவர் வந்து நல்லா இருக்குங்க. இவோகா வந்து வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியாவுக்கு இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்ஜினோட குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்கும். இதில் பம்புன்னு பார்க்குறப்போ போட்ஸோட இன்லைன் பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. 3 சிலிண்டருக்கான இன்லைன் பம்ப் இருக்கும். 2 ஃபில்டர் யூஸ் அண்ட் த்ரோ டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃப்ளோட் ஃபில்டரோட கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட டார்க் பார்த்தீங்கன்னா 180 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து வருதுங்க. பேக்கப் டார்க் பார்த்தீங்கன்னா 25% வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டிராக்டரில் நீங்கள் என்ன ஒரு டிராக்டர் நீங்கள் பார்க்குறனாலும் எனக்கு வந்து டார்க் தெரியல, எனக்கு வந்து பேக்கப் டார்க் தெரியல, இன்ஜினோட போர் தெரியல, ஸ்ட்ரோக் தெரியல அப்படின்னா கூகுளில் போயிட்டு என்ன டிராக்டரோ அந்த டிராக்டர் மாடலில் போட்டு புத்னி ரிப்போர்ட்னு அடிச்சிங்கனாவே அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். அந்த புத்னி ரிப்போர்ட்டை வச்சு தான் டிராக்டர் வந்து அதாவது ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணுன்னா அதில் போய் பாருங்கள். இந்த மாதிரி பம்பெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பம்பு இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்க்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹைட்ராலிக் ஒர்க்கும் அந்த மாதிரி இருக்கும். இதில் ஸ்டேரிங் ஆயில் பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸ்டேரிங் பம்ப் லைஃப் எல்லாம் நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் ஆயில் ஃப்ளோரேட்டும் பார்த்தீங்கன்னா 36 லிட்டருங்க. நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சென்சிங் எல்லாமே ஃபில்டர் எல்லாம் எல்லாம் பக்காவாக வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டிராக்டரில் கிரவுண்ட் கிளியரன்ஸுமே நல்லா இருக்குங்க. சூப்பரான கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு பக்காவாக இருக்கும். இந்த 3630 50 HP கேட்டகரி, 3650 50 HP கேட்டகரி, அதே மாதிரி இந்த ஹெரிட்டேஜ் எடிஷன் கேட்டகரியெல்லாம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். 2 வீல் டிரைவில் பக்காவாக கொடுத்துருக்காங்க. இன்ஜினுக்கு கூலிங் சிஸ்டம்னு பார்க்குறப்போ 8 லிட்டரு ரேடியேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ரேடியேட்டர் இருக்கும். ஸ்டேரிங் ஆயில் கூலரும் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் பம்பில் வேலையே வராது அவ்வளோ சீக்கிரம். கூலண்ட் ரிசர்வேரிங் இருக்குங்க. இதில் ஃபில்டர் எலமெண்ட்டுன்னு பார்க்குறப்போ ஆயில் பாத் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் ஃபில்டர் டைப்பு 3 ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஆக்சில் பார்த்தீங்கன்னா இதில் ஹெவி டியூட்டி ஆக்சிலுங்க. அட்ஜஸ்டபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நியூ ஹாலண்டை பொறுத்த வரைக்கும் ஆக்சில் வந்து பக்காவாக இருக்குங்க. ஆக்சில் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேரிங் பம்பு நல்லா பக்காவாக பின்னாடி வச்சு நல்லா ஸ்டெபிலிட்டியை கொடுத்துருக்காங்க. இதில் டயர் ஆப்ஷன்னு பார்க்குறப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 650/16ங்க. 650/16 நல்ல ஒரு டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 வரி டயர் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 14 சைஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. 14.9க்கு 28 இருக்கும். நல்லா பவர் வந்து எடுக்க முடியும். இந்த இன்ஜினோட முழு பவரே எடுக்க முடியுங்க. மைலேஜ்னு பார்க்குறப்ப சிம்சன் இன்ஜினும் இந்த இவோகா இன்ஜினும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மைலேஜ் தாங்க கொடுக்கும். நியூ ஹாலண்ட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் மெயினாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பக்காவாக இருக்கும் நியூ ஹாலண்ட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும். இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த கீர் வந்து நியூட்ரல் இருக்குங்க. இதே இன்ஜினை வச்சு பார்த்தீங்கன்னா இதே இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா சேம் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இப்போ 47 ஹெச்பிலேருந்து 75 ஹெச்பி வரைக்கும் இதே சேம் இன்ஜின் தான். ஹெச்பி வந்து டர்போ இன்டர்கூலரு அந்த மாதிரி கொடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்ஜின் வந்து பக்காவாக இருக்குங்க. இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக லைஃப் டைம் வந்து நல்லாயிருக்கும். கரெக்டாக நீங்கள் ப்ராப்பரான பேசிக் மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணால் போதும், நல்லா லைஃப் வந்து கொடுக்குங்க இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து ஆப்ரேட்டர் வியூ, ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. செமி பிளாட்ஃபார்ம் ஸ்டைலில் இருக்கும். எந்த விதமான ஒரு கீரு, ஆயில் ஹோஸ் ஃபிட்டிங்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நீட்டாக இருக்கும். ஒரே ஃப்ளாட்டாக கால் வைக்கிறப்ப எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுங்க.
அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பெடல் ஒர்க்கு புஷ் பெடல் டைப் இருக்குங்க. கிளச் பிளேட் பார்த்தீங்கன்னா இதில் 10 இன்ச் கிளச் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. பிடிஓ மெயின் ரெண்டுமே 10 இன்ச் கிளச் பிளேட்டு, செராமிக் கிளச் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. கிளச்சை பொறுத்த வரைக்கும் பிடிஓ மெயின் கிளச் ரெண்டுமே நல்லாயிருக்கு. டபுள் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக் இதில் ஆயில் இமர்ஸ் பிரேக்குங்க. 3 லைன் இருக்கும் டிஸ்க் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா. பிரேக் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் இந்த பிரேக்கை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் கிளஸ்டரு கன்சோலு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸ்டியரிங் வீல் பாருங்கள் சின்னதாக இருக்கும். சீட்டெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக வச்சு கொடுத்துருக்காங்க. சீட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பின்னாடி தள்ளத்தால் ஆப்ரேட்டரோட ஹைட் வந்து அதிகமாகிட்டே போகும். நல்லா பின்னாடி தள்ளி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்கும் ஆப்ரேட்டர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி இருக்குது. கன்சோலும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் கிளாசிக் டிசைனில் இருக்கும், பக்காவாக இருக்கும். அடுத்து கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 8+2ங்கிற மாதிரி இருக்கும். கீர் பாக்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 8+2 இல்லைன்னா 8+8 அந்த மாதிரி கீர் பாக்ஸ் வந்து வாங்கிக்கலாங்க. சட்டில் கீர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா. கீர் பாக்ஸ் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த கான்ஸ்டன்ட் மெஸ் கீர் பாக்ஸ் நியூ ஹாலண்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆப்ரேட்டர் வச்சு நீங்கள் ஆப்ரேட் பண்ணாலும் வேலையே வராதுங்க. இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் எவ்வளோ ஹவர் யூஸ் பண்ணாலும் அதே மாதிரி இருக்கும். மெயினாக இந்த மாடல் கீர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் வேலையே வர வைக்க முடியாதுங்க. இதை அடித்தே சொல்லலாம். யார் வேணால் வந்து ஓட்டுட்டும், எத்தனை டிரைவர் வேணாலும் வந்து ஓட்டுட்டும், இந்த கீர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் வேலை வர வைக்கவே முடியாது. அந்தளவுக்கு குவாலிட்டி பக்காவான குவாலிட்டியாக இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. கீர் பாக்ஸில் டிஃப்ரென்ஷியல் லாக்குமே இருக்குங்க. கிரவுண்ட் லாக்கு சேர் சகதியில் சிக்குதுன்னா வண்டி வந்து லாக் ஆகிடுச்சுன்னா ஒரு டயர் சுற்றுதுன்னா இதை வந்து லாக்கை யூஸ் பண்ணி எடுக்கலாம். பார்க்கிங் பிரேக் வந்து இங்கே இருக்குங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இன்ஜின் கீர் பாக்ஸ்க்கான ப்ரீத்தர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. அதுக்கப்புறம் பிடிஏ செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. இதில் பிடிஏ பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்பீடு பிடிஏ, எம்எஸ்பிடியும் கொடுத்துருக்காங்க. இதில் 540 எக்கானமி அதோட எம்எஸ்பிடி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சேம் பார்த்தீங்கன்னா இந்த FPT நியூ ஹாலண்டில் கொடுத்துருப்பாங்க 4710, அதே சேம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் மீட்டர் ஹைட்ராலிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட்ராலிக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தெரியணும்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் 3600 வீடியோ போட்டிருப்போம் எக்ஸல் சீரிஸோடது. அதே ஹைட்ராலிக் கான்செப்ட் அந்த பர்ஃபார்மன்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் கொடுக்குறேங்க. இந்த வீடியோவில் லிங்க் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இதில் கொடுத்துருக்குற ஹைட்ராலிக் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். ADDC ஒர்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். பொசிஷன் டிராஃப்ட் லிவர் வச்சு கொடுத்துருக்குறாங்க, பக்காவாக இருக்கும். இதில் லிஃப்டாமேட்டிக் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபீல்டில் ஆப்ரேட் பண்ணுறப்போ நம்ம ஒரு செட்டிங் வச்சுட்டோம்னா அந்த செட்டிங்லேயே வச்சுக்கலாம். ஒரே ஒரு பட்டனை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க. இதில் சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க, மொபைல் ஃபோன் சார்ஜிங் போர்ட்டு. அதுக்கப்புறம் ஹைட்ராலிக்ஸில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ்ன்னு பார்க்குறப்போ DRC வால்வு இருக்குங்க, ஐசோலேட் வால்வு, அதோட சென்சோமேட்டிக் நாம்பு, இதெல்லாம் ஆப்ஷனில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் யூனிட்டுமே நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்குங்க, அவ்வளோ சீக்கிரம் வேலை வராது. இதில் இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்போ மொத்தம் 7.5 லிட்டருங்க. சர்வீஸ் பீரியட்னு பார்க்குறப்போ 300 மணி நேரத்துக்கு இருக்கா. பின்னாடி கீர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் செட் யூனிட் பார்த்தீங்கன்னா 35 லிட்டருங்க ஆயில் கெப்பாசிட்டி. இதோட சர்வீஸ் பீரியட்னு பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு 1000 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாற்றினா போதும், அப்புறம் ஒரு 1500 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாற்றினா போதுங்க. அந்த மாதிரி ஆயில்ஸ் கெப்பாசிட்டி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, நல்லா இருக்குங்க. அதுக்கடுத்து ஆக்சில் பார்த்தீங்கன்னா இதில் பிளான்ட்ரி ஆக்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஹெவி டியூட்டி ஆக்சிலு, அவ்வளோ சீக்கிரம் வேலை வராதுங்க. டார்க் வந்து பக்காவான டார்க் வந்து கொடுக்கும். டார்க் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சடனாக கொடுக்காது, நின்று கொடுக்கும். அதாவது வந்து இன்ஜினை ஆஃப் ஆக விடாது. எவ்வளோ லோடு எவ்வளோ இதில் இருந்தாலும் இன்ஜினை வந்து ஆஃப் ஆகவே விடாது. இதே புல்கீர் ஆக்சிலாக இருந்தால் சடன் டார்க் கொடுக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல சிக்கிட்டு லாக் ஆகி சடனாக விட்டிங்கன்னா அப்படியே இன்ஜின் ஆஃப் ஆகிறதான் பார்க்கும். இதில் முடிஞ்ச அளவுக்கு இன்ஜினோட பவர் எடுக்கிறதுக்கு பார்க்கும், நின்று எடுக்கும். அதுதான் கான்செப்ட். லோடும் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு அந்த மாதிரி ஏரியாக்களில் கம்மியாக கொடுக்குங்க. ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கேட்டகரி 2 ஹைட்ராலிக்ஸு 3 சென்சிங் வால்ஸோட பக்காவாக வச்சு கொடுத்துருக்குறாங்க. ADDC எல்லாம் நல்லா இருக்குங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்போ 1700 கிலோ இருக்குங்க லிஃப்டிங் கெப்பாசிட்டி, பக்காவாக இருக்கும். லிஃப்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. இதில் ரெயில் பெட்டு வந்துடும், ஹூக் பெட்டு எல்லாமே ஃபேக்ட்ரி ஃபிட்டோட வச்சு கொடுத்துருவாங்க. PTA செக்ஷனும் நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்குதுங்க. இந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. SFC அந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். SFC பாருங்கள் கம்மியான வேல்யூ, ரேம் பவர் HP ஹவரில் கொடுத்துருக்குறாங்க. இதில் PTO பவர்னு பார்க்குறப்போ 42.5 HPங்க. PTO பவர் பார்த்தீங்கன்னா 43 HP வந்து கொடுத்துருக்குறாங்க. தாராளமாக 42 பிளேட் ரொட்டாவேட்டர் இந்த டிராக்டர் போட்டு யூஸ் பண்ணலாம், நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்.
இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கலுக்காக ஒரு ஆஃபர் வந்துட்டுருக்குறாங்க. பொங்கலுக்காகன்னா நான் இந்த வீடியோ போடுற டேட்லேருந்து பொங்கல் முடிகிற வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் ப்ளஸ் இந்த டிராக்டரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 8.8 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து கோட் பண்ணிக்கிறாங்க. இதில் 6 வருஷம் வாரண்டி இருக்குதுங்க. நியூ ஹாலண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா மாடல் டிராக்டர்ஸ்க்கும். ஸோ இந்த ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம் ஏரியாவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிளாக இருக்குங்க. என் பூமி அக்ரோ சொல்யூஷன் சொல்லிட்டு அந்த டீலர் வந்து இந்த ஆஃபர் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒரு 47 HP டிராக்டரில் வித் ஆஃபரோட இந்த டிராக்டர் வந்து வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் வந்து இருக்குது. ரொட்டாவேட்டர் பார்த்தீங்கன்னா 42 பிளேட் ரொட்டாவேட்டரோட கொடுக்குறாங்க. ஹெவி டியூட்டி நியூ ஹாலண்ட் ப்ளூ சீரிஸ் ரொட்டாவேட்டரோட பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து விட்டுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த டிராக்டரோட பிரேக்கு எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீருமே ஒவ்வொரு கீராக விழுகுது பாருங்கள், எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள் கீர் வந்து. பிரேக் வந்து நீங்கள் காலை வச்சா போதுங்க, நல்ல ஒரு பிரேக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதே மாதிரி கிரவுண்ட் லைஃபு, அதே கீர் பாஸ் லைஃபு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் வந்து பக்காவாக இருக்குங்க. மெயினாக நியூ ஹாலண்டில் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும், இந்த கீர் பாஸ் டைப் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் வேலையே வராதுங்க. நல்லா இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும்.